السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد: إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு இல்லம் இருக்கிறது. வீடு இல்லாதவர்கள் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு வீட்டை ஏற்படுத்தியிருக்கிறான். அதில் நாம் நிம்மதி பெறுவதற்கும் மனை மக்களோடு வாழ்வதற்கும் அல்லாஹ் ஒரு இடத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். அது எப்படி ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருக்கிறதோ, மனிதன் வாழ்வதற்கான 3 தேவைகளில் முதன்மையான தேவையாக எப்படி இல்லம் ஒரு மனிதனுக்கும் இருக்கிறதோ, அதை போல் ஒரு மஹல்லாவிலே, ஒரு ஏரியாவிலே, ஒரு இடத்திலே மனிதர்கள், குறிப்பாக முஃமின்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு இறை இல்லம் தேவை. அந்த இறை இல்லம் நாம் நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை நம் இல்லத்தில் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள்: அமரனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நத்தகித மஸ்ஜிதன் ஃபீ தியாரினா. எங்கெல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய இடம், ஒரு ஊர் இருக்கிறதோ, அங்கே எல்லாம் எங்களை முதலில் ஒரு பள்ளியை நிர்மாணிக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பள்ளிவாசல் என்பது மிக முக்கியமான ஒரு தலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து இஸ்லாத்தை, ஈமானை வெளிப்படுத்தி முழு சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனாவில் நுழைவதற்கு முன்னால் அதற்கு முன் இருக்கக்கூடிய குபா என்ற ஊரில் அவர்கள் முதலில் பள்ளியை தீர்மானிக்கிறார்கள். பள்ளிவாசலின் நிர்மாணம் என்பதுதான் சுதந்திர காற்றை இஸ்லாம் சுவாசித்தவுடன் கட்டப்பட்ட முதல் இல்லம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே நுழைகிறார்கள். தங்கள் ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், ஃபைனஹா மஅமூரா, அது எங்கே போய் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டிருக்கிறார். யாரும் அவரவர்கள் வீட்டிற்கு நீங்கள் விரும்பி கூட அடைக்க தேவையில்லை என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில்
அந்த ஒட்டகம் சென்று நின்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் நிர்மாணம் செய்தது மஸ்ஜிது நபவியை தான். எனவே ஒருவர் ஒரு ஊருக்கு போகிறார் என்று சொன்னால் முதலில் அங்கே ஒரு பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது என்பதை அவர் தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு விருந்தாளி, நபி அவர்கள் சொல்வார்கள், ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு பள்ளி எங்கே இருக்கிறது என்று காட்டித்தார்கள். அவர் உணவு செய்வதற்கான தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை காட்டிக் கொடுங்கள். வெறுமனே அவர்களுக்கு உணவை கொடுப்பதும் படுப்பதற்கான இடத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் கவனிப்பதும், அவர்களுக்கு தொழுவிடத்தையும் உணவு செய்யும் இடத்தையும் அவர்கள் இபாதத் செய்வதற்கான வழிகாட்டுதலையும் ஒரு விருந்தாளிக்கு நாம் தர வேண்டும். இது ஒரு விருந்தாளிக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள். எனவே அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் மிக முக்கியமான மூமின்களுடைய தலமாக இருக்கிறது. அதிலும் இந்த பள்ளி என்பது மூமின்களால் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. நாம் அதை நேசிக்க வேண்டும். எப்படி நம்முடைய வீட்டை நாம் பார்த்து பார்த்து கட்டுகிறோமோ, எப்படி நம் வீட்டின் மீது நாம் ஒரு பிரியம் வைத்திருக்கிறோமோ, நம் பள்ளியின் மீதும் நமக்கு ஒரு பிரியம் இருக்க வேண்டும். பள்ளிவாசல் மீது பிரியம் இருந்தால்தான் அங்கே தொடர்ந்து நாம் வர முடியும். அங்கே வந்தால்தான் நாம் இறை நெருக்கத்தை பெற முடியும். பள்ளியோடு அடிக்கடி தொடர்பு இருக்கக்கூடியவர்களை பற்றி நிறைய நன்மாராயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ், 7 நபர்களுக்கு நாளை அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுப்பான். யௌம லா தில்ல இல்லா தில்லஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் நமக்கு அவனுடைய நிழலை தருகிறான். யோசிச்சு பார்க்கணும். முன்காலங்களில் நிறைய மரங்கள் இருக்கும். ரொம்ப வெயில் அடிச்சா ஒரு ஓரமா போய் ஒதுக்கிடுவோம். இன்னைக்கு அதே காலையிலிருந்து மழை பெய்ததுதான், சுபுக்கு பின்னாடி நல்ல மழை, பூமி குளிர்ந்து விட்டது. ஆனால் ஒரு வெயில் அடித்த உடனே ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடியல. ஒண்ணு வீட்டுக்குள்ள ஏசிக்குள்ள போயிடுறோம், இல்ல பக்கத்துல எங்கேயாவது ஒரு கட்டிடம் இருந்தா அங்க ஒதுக்கிடுறோம். கடற்கடன் பள்ளியில வந்து ஏசி இடத்துல நாம் உட்கார்ந்துடுறோம். சாதாரண வெயிலை நம்மால் தாங்க முடியவில்லை, கொஞ்ச நேரம் அங்க நிற்க முடியல. நாளை மறுமையில் எந்த நிழலும் இருக்காது, சூரியன் நம் தலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் இறைவன் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய மக்களிலே ஒருவர் தான் ரஜுலுன் கல்புஹு முத்தஅல்லிகுன் பில் மசாஜித், பள்ளிவாசலோடு தன் உள்ளத்தை இணைத்துக் கொண்டவர். பள்ளியை தனக்கும் பள்ளிவாசலுடைய வளர்ச்சியில், முன்னேற்றத்தில், அதனுடைய செயல்பாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நினைப்போடு இருப்பவர். அங்கே தொழுகையில் ஈடுபடுபவர், குர்ஆனை ஓதுபவர், திக்ர்களை அதிகம் செய்பவர், அந்த பள்ளியை இறைவனின் வணக்கத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் அந்த பள்ளியின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அங்கு நடைபெறக்கூடிய செயல்பாடுகளிலும் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர். கல்புஹு முத்தஅல்லிகுன் பில் மசாஜித், எப்பொழுதும் தம் உள்ளத்தை பள்ளியோடு இணைத்திருப்பார், பள்ளியினுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர். அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையுடைய நிழலை தருகிறார். எத்தனையோ மூமின்கள் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. காரணம், இன்னைக்கு ஒரு முஃமின் ஈமானோடு வாழ்வதற்கு என்னென்ன தேவை, ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமலே மக்கள் இன்று அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள், அந்த செயல்களை செய்கிறார்கள். வெளிரங்கத்தில் நாம் அவர்களை மூமின்களாக பார்க்கிறோம், அவர்கள் நம்மை மூமின்களாக பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன், ஒரு முஃமின் உண்மையான ஈமானோடு இருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி இருக்க வேண்டும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாலுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹிது லஹு பில் ஈமான். எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து பள்ளிக்கு வரக்கூடிய வளமையை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அவர் ஈமான்தாரி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் முஃமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் இருக்கிறார்கள். சும்மா வாரத்துக்கு ஒருக்க வர்றது பள்ளிக்கு, எப்பயாவது ஒருக்க இங்கேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது வருவது, அதே போல் பள்ளிக்கு வருவதை மிக சிரமமாக கருதுவது,
எப்பயாவது வருஷத்துக்கு 2 பெருநாள புது துணியை போட்டுட்டு அந்த பழைய ஒரே ஒரு தொப்பி தான் இருக்கும். அந்த தொப்பியை மட்டுமே வருஷம் 10 வருஷமா பெருநாக்கு போட்டு வருவார். ஏன்னா அவர் முஸ்லிம் என்பதற்கான அடையாளத்தை காட்டுவதற்கு ஒரே ஒரு தொப்பி தான் இருக்கு. அதை தாண்டி மற்ற எந்த நேரத்திலும் அவருக்கும் அவர் சார்ந்த பள்ளிவாசலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படிப்பட்டவர் ஈமானில் சந்தேகம் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறார்களோ, எப்பொழுதாவது வருகிறார்களோ, வாரத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு 2 முறை, நோன்பு காலத்தில் மட்டும் என்று யார் பள்ளிக்கு வரவை இல்லாமல் இருக்கிறார்களோ, வலகத் ரஅய்னா வமா யதகல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிகுன், பள்ளிக்கு வராமல் பல வேலைகளை காட்டி 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 தன்னை பின்னோக்கி அதை விட்டு தூரமாக்கி கொள்ளக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் முனாஃபிகாகவே பார்த்தோம். அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக் அவில் மரல், அவர் உள்ளத்திலே ஒரு சில நோய்கள் இருக்கும், பாவ கரைகள் இருக்கும், நயவஞ்சகத்தனம் ஒரு உள்ளத்தில் இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொல்வார்கள். எனவே ஒரு முஃமின், தன்னை முஃமின் என்று சொல்லக்கூடியவர் தன்னை பள்ளி வாசலோடு எல்லா நேரமும் சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை சொல்லியும் பள்ளிக்கு வருவதற்கான தடைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவே முடியாது. காலையிலிருந்து இரவு வரை பெரும்பாலும் நம்முடைய நேரம் எங்கே கழிகிறது? ஒன்னு ஆபீஸ்ல இருக்கோம். ஆண்களை பத்தி தான் பேசுறோம். பெண்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டால் போதுமானது. அவர்கள் வீட்டின் உள்ளே ஒரு அறையில் அமர்ந்து தொழுதால் அது பள்ளிக்கு வந்து தொழுதவர்களுடைய நன்மை அவர்களுக்கு பெற்று தருகிறது. ஆண்களாகிய நாம் பெரும்பாலான நேரம் ஒன்று ஆபீஸ்ல கழிகிறது, பிசினஸ் சென்டர்கள்ல இருக்கிறது, அல்லது வியாபார தலங்கள்ல இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்ன, வெறுப்பான இடம் என்ன என்று சொல்லும்போது சொல்வார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான இடம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னார், ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் தான். வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்விற்கு அதிகமாக கோபத்தை பிடிக்காத ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது வியாபார தலங்கள். காரணம், அந்த வியாபார தலங்கள் நம்மை அல்லாஹ்வையே மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய அளவுக்கு நம்மை சிக்கி, நம்மை சுற்றி நம்மை சிறைப்பிடித்துக் கொள்கிறது. இறைவனுடைய சிந்தனை ஏற்படாமல் போய்விடுகிறது. அதனால் நாம் பள்ளியோடு தொடர்பில் இருக்க வேண்டும். பள்ளியினுடைய செயல்பாடுகளில் நமக்கு அதிக கவனம் இருக்க வேண்டும். அந்த பள்ளி வாசல்களில் நம்முடைய சஜிதாக்கள் இருக்க வேண்டும். நம்முடைய குர்ஆன்கள் அங்கே ஓதப்பட வேண்டும். நாளை ஒவ்வொரு பள்ளி வாசலுக்கும் நம்முடைய நல்ல அமல்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் பள்ளியினுடைய சுத்தப்படுத்துதல், பராமரிக்குதல் போன்றவைகளில் நாம் நம்முடைய பங்களிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் தூசி இல்லாமல் பார்த்துக் கொள்வது, பள்ளிவாசலை பராமரிப்பது, அதற்கான உடலால் பொருளால் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது, இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். பள்ளியை சுத்தப்படுத்துவதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை, அறிவிப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தபரானில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்னுல் மசாஜித், பள்ளிவாசல்களை நீங்கள் நிர்மாணித்துக் கொண்டிருங்கள். வஅக்ரிஜுல் குமாமத மின்ஹா, அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை, தூசிகளை, குப்பைகளை நீங்கள் நீக்கிக் கொண்டே இருங்கள். ஏன், யார் ஒருவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீடை கட்டுகிறான். ஒரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அது ஒரு குர்ஆனினுடைய கூண்ட அளவிற்காக இருந்தாலும் சரிதான், அந்த அளவிற்கான இடத்தை ஒரு மனிதர் கட்டுவதற்கு தன் பங்களிப்பை வழங்கினாலும் அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தருகிறான். அடுத்து சொல்வார்கள், வஇக்ராஜுல் குமாமதி மின்ஹா முஹூரில் ஹூரில் அமீன், அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் அகற்றுவது,
அந்த பள்ளியை சுத்தப்படுத்தும் பணியில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது ஹூருல் ஈன்களுக்கான மகராக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஹூருல் ஈன்களுடைய மகர் என்றால் என்ன? நாம் சொர்க்கத்திற்கு போய்விடுவோம் என்று அர்த்தம். பள்ளியை நாம் பரிசுத்தப்படுத்துவதனால் அல்லாஹ் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறார். மறுமையில் சுவனத்தில் பரிசுத்த ஹூருல் ஈன்களுக்கு அதை மகராகவும் ஆக்குகிறார். நம்முடைய வீட்டை சுத்தமாக்குறதை எவ்வளவு நாம் கவனம் செலுத்துகிறோம், அதை பராமரிப்பதை எவ்வளவு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், அதை விட அதிகமாக நம்முடைய பள்ளிவாசல்கள் அதை நாம் பராமரிப்பதிலும் சுத்தப்படுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகள், வாலிபர்கள் இதற்காக முன்வர வேண்டும். பள்ளிக்கு 4 ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்க வேலைகளை செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் நமக்கு அதில் பங்களிப்பு இருக்க வேண்டுமா இல்லையா? நமக்கு எங்கே இருந்து ரஹ்மத் கிடைக்கிறதோ, எங்கே இருந்து இறைவனுடைய அருள் கிடைக்கிறதோ. பல பேர் இந்த உலகத்தில் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வதற்கு காரணம் பள்ளியினுடைய முசல்லிகள். அவர்களுக்கு பரக்கத் கிடைப்பதற்கான காரணம் அவர்கள் அங்கே உட்கார்ந்து ஓதுவது, குர்ஆனை பற்றி பேசுவது. இதன் காரணத்தினால் அவர்களுக்கு பரக்கத் செய்கிறது, அல்லாஹ் தஆலா தருகிறார். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த பள்ளிவாசல்களில் ஒரு சிலர் அமர்ந்து குர்ஆனை ஓதுகிறார்களோ, இந்த குர்ஆனை பற்றி தங்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்களோ, தஃப்சீர்களை படிக்கிறார்களோ, ஹதீஸ்களை ஓதுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நபர்களை. வஹஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அவர்கள் மீது இறக்குகிறான். வதக்கரல்லாஹு ஃபீ மன் இந்தஹு அவ் கமா قال அலைஹி ஸலாம், அல்லாஹ் அவர்களை பற்றி தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மலக்குகளிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறார். என்னுடைய அடியார்கள் பாருங்கள், உலகமே மோகத்திலும் ஆசையிலும் உல்லாசத்திலும் இன்பத்திலும் இச்சைகளிலும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் பள்ளியை அவர்கள் தேர்ந்தெடுத்து வந்து அமர்ந்து அங்கே உட்கார்ந்து என்னை பற்றியும் என்னுடைய குர்ஆனை பற்றியும் என்னுடைய வேதத்தை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டு போதிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இறக்கக்கூடிய ரஹ்மத்தும் அருளும் தான் இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பள்ளியை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். அதனுடைய பரிசுத்தத்தை பராமரிப்பிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் 3 ஃப்ளோர்கள், 2 ஃப்ளோர்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தப்படுகிறது. ஒருத்தர் 2 பேர் நின்று அந்த ஊழியர்கள் செய்கிறார்கள். நாம் நம்முடைய பங்களிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மால் எவ்வளவு முடியுதோ, ஒரு கூட்டி பெருக்கிறது, ஒரு ஜன்னலை துடைப்பது, ஒரு சின்ன பகுதியில் தூசி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தூசியை நாம் துடைத்து விடுவது, அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது, இது அனைத்தும் மிகப்பெரிய பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். பள்ளிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் என்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் நபவியை ஒரு வயசான ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வந்து அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரொம்ப சாதாரண ஒரு கரீபான ஒரு ஏழை பெண்மணி. இம்ராஅத்துன் சௌதா, அவர்கள் ஒரு கருப்பின பெண்மணி. மக்கள் மத்தியில் எந்த அந்தஸ்தும் இருக்காது. ஆனால் அவர்களுடைய வேலை பள்ளியை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அன்னஹா மாத்தத் லைலத்துன், ஒரு இரவு அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் ஒரு சாதாரண ஏதோ ஒரு வயசான ஒரு பொம்பளை இறந்துட்டாங்க, அவர்களை தஃன் செய்து அடக்கப்பட்டு விட்டது. மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயம் சொல்லப்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்ட நிலையில் சொன்னார்கள், முன்னாடி எனக்கு சொல்லிக்கூடாதா? இரவு நேரத்தில் அந்த பெண்கள் இறந்து விட்டார்கள் என்றால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே இப்படி வருகிறது. சஹாபாக்கள் நினைச்சாங்க, இந்த பொம்பளைக்காக பாவம் நபியை டிஸ்டர்ப் பண்ணணுமா? சாதாரண ஒரு பெண், ஒரு ஏழை பெண், ஒரு கருப்பின பெண், ஒரு பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண் தானே, நாளைக்கு பொறுமையா நபியிட சொல்லிக்கலாம். அவர்கள் இந்த நேரத்தில் இந்த பெண்மணிக்காக அவர்களை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தார்கள். அதை லேசாக நினைத்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு தன்னூனி கபரஹா, அந்த பெண்ணுடைய கபரை இங்கே காட்டுங்கள் என்று அவர்கள் வந்து சஹாபாக்களோடு நின்று அவர்கள் தொழ வைத்தார்கள். தொழ வைத்து விட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் பில்ظுல்மதி அலா அஹ்லிஹா. இங்கே இருக்கக்கூடிய மொத்த கபர்வாசிகளுடைய கபர்களும் இருட்டாக இருந்தது, இருளடைந்ததாக இருந்தது. وَأَنَّ اللَّهَ يُنَوِّرُهَا بِصَلَاةِ عَلَيْهَا. ஆனால் இங்கே வந்து இந்த பெண்மணிக்கு நான் தொழ வைத்ததின் காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மொத்த கபர்களையும் அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கிவிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது. ஒரு பெண் அடக்கப்பட்டார்கள், நபிக்கு அறிவிக்கப்படவில்லை, போய் சென்று நபி அவர்கள் சஹாபாக்களோடு நின்று தொழ வைக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு நபி அவர்கள் தொழ வைத்த பரக்கத்தினால் மொத்த கபர்வாசிகளும் அங்கே ஒரு ஒளி வெளிச்சத்தையும் ஒளியையும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. பள்ளிவாசல் ஏதோ நாம் வருகிறோம், தொழுகிறோம், தொழுது விட்டதோடு ஓதுவதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்க கூடாது. அதுக்கு எல்லா பராமரிப்பிலும் நாம் நம்முடைய பங்களிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் பள்ளிக்கு வருவது, தொழுவது, எப்படா தொழுக முடியும் பார்த்த உடனே இருந்து ஓடி விடுவது. ஜும்மாக்கு வர்றவங்க சில பேர். இன்னும் சில பேர் தொழுகைக்கு வந்தாலும் கூட ஏதோ வேண்டாம் இருப்பா, தொழுதோமா, எப்போ இமாம் சலாம் கொடுப்பாங்க, எப்போ எழுந்து ஓடலாம். பள்ளியை வெறுப்பதை போன்ற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய விருந்தாளியா ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், போனவன சாப்பிட்டு கை கழுவின உடனே எழுந்து வெளியே போறாரு. எப்படி இருக்கும் இது? அது விருந்தாளி மீது உண்டான மகப்பத்தினுடைய அடையாளம். அது சாப்பிட்டு கையை கழுவிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர்களிடம் நலம் விசாரித்து விட்டு கொஞ்ச நேரம் அவர்கள் மனம் குளிரும்படி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்படி மெதுவாக கிளம்பி போறது அவர்கள் மீது உண்டான பிரியத்தையும் அன்பையும் கண்ணியத்தையும் காட்டுகிறது. வர்றதே சாப்பாடு வைக்கிற நேரத்துல தான் வந்தாரு, சாப்பிட்டாரு, கிளம்பி போயிட்டே இருந்தார். இவரை நாம் என்னவென்று பார்ப்போமோ அதை போலத்தான் ஜும்மாவாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் வருவது. இமாம் பயானம் முடிச்சு, குத்துபாவை முடிச்சு எப்படா கரெக்டா தொழுவ ஆரம்பிப்பாங்க. சில பேர் மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாங்க. என்ன மச்சான் முடிச்சா வரலாமா? வாப்பா கரெக்டா இருக்கும். உடனே தலைவர் கிளம்பி வந்து இங்கே தொழுது விட்டு முடிந்ததோடு சாலை சாலையாக வெளியே சென்று விடுவது என்பது எப்படி? விருந்தாளி சாப்பிட வந்தார், சாப்பிட்டார், வெளியே போனார், அவரை எப்படி பார்ப்பாரோ விருந்தை கொடுத்தவர், மற்றவர் எல்லாம் எப்படி பார்ப்பார்களோ அதை போலத்தான் அல்லாஹ்வும் அவரோடு இருக்கக்கூடிய மலக்குகளும் அந்த தொழுகையாளியை பார்க்கிறார்கள். இப்படி கஷ்டப்பட்டு தொழுது என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் எந்த ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக தொழுகை என்ற புனித அமலில் ஈடுபடுகிறோமோ அந்த ரப்பை வருத்தப்படுத்தக்கூடிய செயல்களாக இப்படி அவசரமாக எழுந்து போவது. நமக்கு வேலை இருக்கிறது, முக்கியமான சில தொழில்கள் இருக்கிறது, ஆபீஸ் இருக்குது, போய் சேரணும் என்பது வேற விஷயம். அதை நாம் இந்த பொதுவான விஷயத்தை நாம கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லா நேரத்திலேயும் பள்ளிக்கு வருவது அப்படியே எழுந்து ஓடுவது என்பது சரியானது அல்ல. அங்கே இருந்து நாம் சிக்கர்களை செய்து, துஆக்களை செய்து, அமைதியான முறையில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்து விட்டு செல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. நாம் பள்ளிவாசலை நேசிப்பதன் அடையாளமாகவும் இருக்கிறது. பள்ளியின் மீதான ஒரு பிரியம் என்பது நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபீன்களுடைய ஒரு அற்புதமான செயல். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் ஹமாமத்துல் மஸ்ஜித் என்று பெயர் பெற்றவர்கள். பள்ளி புறா என்று அவர்களை எல்லோரும் அழைப்பார்கள். அந்த அளவுக்கு பள்ளியோடு தொடர்பில் இருப்பார்கள். அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள். ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு என்ற ஒரு தாபியன் அவர்கள் சொல்வார்கள், பள்ளியினுடைய அந்த சிட்டுக்குருவி, பள்ளியில நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்கும், அதனுடைய சத்தத்தை நான் கேட்கும் பொழுது எப்படி நான் உணர்வேன் என்று சொன்னார், இன்னி லஆனசு பிஸௌதி உஸ்ஃபூரில் மஸ்ஜித் அன் உன்சி பிஸௌஜதி. என்னுடைய மனைவியினுடைய குரல் கேட்டால் எனக்கு எப்படி ஒரு அன்பும் ஒரு பிரியமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுமோ
அதை போல் பள்ளியினுடைய அந்த குருவியினுடைய குரலை கேட்டாலும் என் மனம் மகிழ்கிறது. அப்ப அவர்களுக்கு அந்த பள்ளியினுடைய முஅத்தினுடைய அதானில் எவ்வளவு பிரியம் இருக்கும், அந்த தொழுகையில் எவ்வளவு பிரியம் இருக்கும். இந்த பிரியமும் பள்ளி மீதான பற்றும் ஒரு முஃமினுக்கு அவன் ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. இன்னும் பள்ளிவாசலுக்காக நாம் செலவு செய்வது எவ்வளவோ இன்னைக்கு நாம் செலவு செய்யணும். ஆனால் அந்த அத்தனை சதகாக்கள் தர்மங்களின் ஆக சிறந்த தர்மம் என்பது பள்ளிவாசலுக்காக நாம் செய்யக்கூடிய செலவு. அதனுடைய பராமரிப்புக்காக நாம் சந்தாக்களை கொடுப்பது, மற்ற செயல்பாடுகளுக்காக நாம் சதகாக்களை தர்மங்களை வாரி வழங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு முஃமினுடைய பள்ளிவாசல் பராமரிப்பின் ஒரு அங்கமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய பள்ளி, அதில் நமக்காக வேண்டி குஷன்கள் போடப்பட்டிருக்கின்றது, ஏசிகள் ஓடுகிறது, அழகான விளக்குகள் இருக்கிறது. நம் வீட்டில் கூட இல்லாத ஒரு விசாலம் இந்த பள்ளியில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கரண்ட் பில் செலவாகிறது, தண்ணீர் செலவாகிறது, பராமரிப்புடைய செலவினங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இதை அனைத்தும் ஒரு தொழுகையாளி வந்தால் தொழுது இறைவனை நிம்மதியாக வணங்கிவிட்டு அவருடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் மறந்து ஒரு அமைதியையும் ஒரு சுகூனையும் உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பள்ளியினுடைய பராமரிப்பிலும் செலவினத்திலும் ஒரு பங்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு இமாம்களுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது சதகாக்களில் சிறந்த சதகா எது என்று இமாம்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், சதகத்தும் ஜாரியா என்று சொல்லக்கூடிய கிணறு வெட்டுவது, ஒரு மரத்தை நடுவது, இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா. நாம் மறைந்த பிறகு நம் கபர்களுக்கு வரக்கூடிய சதகா என்று சொன்னால் பள்ளிவாசலுக்காக நாம் செலவு செய்வது அவ்ஸஉஹா வ அம்முஹா வ அன்ஃபஉஹா வ அஃதலுஹா. அதில் மிக விசாலமானது, மிகவும் பயன் தரக்கூடியது, மிக மிக முக்கியமானது சதகத்துல் ஜாரியாவிலே பள்ளியை கட்டுவது, அதற்கான பராமரிப்பில் நாம் நம்முடைய காசு பணங்களை செலவழிப்பது. இது மிகவும் அற்புதமான சதகத்துல் ஜாரியா என்று இமாம்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஉ மர்தாகும் பிஸ்ஸதகா, உங்களுக்கு நோய் ஏற்படுகிறதா, உடல்நிலை சரியில்லாமல் போகிறதா, அதற்கு நீங்கள் சதகாவை கொண்டு நீங்கள் அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள், நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த சதகாவாக பள்ளிக்கு கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய பணங்களை, காசுகளை பள்ளிக்கு தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு செலவுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ நம்முடைய வீடுகளில் செலவாகி கொண்டிருக்கிறது. சாதாரணமா நம்ம பையன் போய் ஒரு முடிவெட்ட போறான், 150 ரூபாய் 200 ரூபாய் குறைவில்லாமல் ஒரு 20 நிமிஷம் முடி வெட்டிட்டு வர்றான். அதை பார்க்க கன்றாவியா இருக்கிறது, அதை பார்க்கறதுக்கு சகிக்கல. அப்படி ஒரு முடி வெட்டுவதற்கு தன்னுடைய அதிகப்படியான முடியை களைவதற்கு 200-300 ரூபாய் செலவு பண்றான். ஒரு மருத்துவரிடம் போனால் பள்ளியில 5 நிமிஷம் நம்மளால எக்ஸ்ட்ரா உட்கார முடியல, அதுக்குள்ளே ஒரு போன் கால் வருது, அந்த வேலை வருது, இந்த வேலை வருது, எல்லாம் இருக்கிறது. மருத்துவமனைக்கு போனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சாதாரண ஒரு கன்சல்டேஷன் 500 ரூபாய் ஃபீஸ். வெளியில வந்து மாத்திரை வாங்க அது ஒரு 300 ரூபாய். காசையும் கொடுத்து அந்த கசப்பையும் அனுபவித்து இது எதுவும் தேவையில்லை, உங்களுடைய சதகாவை கொண்டு நோய் நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் என்னென்ன மோசமான செலவுகளை செய்கிறோம். ஒரு வீட்டுல எந்த ஒரு சாதாரணமான குடும்பமாக இருந்தாலும் சரி, டிவி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. தொலைக்காட்சி இல்லாமல், தொலைக்காட்சிகளில் தன் நேரத்தை தொலைக்காமல் ஒரு மனிதனால் வாழ முடியல. ஒரு சாதாரண வீட்டுல ஒரு டிவி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த டிஷ்ஷுக்கு கட்டாயம் ஒரு 500 ரூபாய் பே பண்றான். அதையும் தாண்டி இன்னைக்கு ஓடிடி என்று சொல்லக்கூடிய தளங்கள், அமேசான் பிரைம், டிஸ்னி ஹாட்ஸ்டார், என்னென்னவோ பெயர்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா 500 ரூபாய் கட்டி அது எல்லாம் வீட்டுல வந்து தன்னை கெடுப்பதற்கு வைஃபைக்கு ஒரு 500 ரூபாய் போடுறான். ஒரு 2000 ரூபாயை கொடுத்து நம்மை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தை கெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காக 2000 ரூபாய் 3000 ரூபாய் சாதாரணமாக ஒரு குடும்பம் செலவு செய்கிறது என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல்கள் என்பது என்ன? ஹாட் ஸ்டார் பேர் வச்சிருக்கிறான். உன்னை நரகத்தின் சூட்டில் கொண்டு போய் தள்ளக்கூடிய நட்சத்திரம் அது. அதற்கு 500 ரூபாய் செலவு பண்றாரு.
பள்ளியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படி உலகத்தார்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை அற்புதமாக பார்க்கிறார்களோ அதே போல் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. வஹிய துதைஉ லி அஹ்லி ஸமா கமா துதைஉ லி அஹ்லில் அர்த். இங்கே இருந்து வானத்தை பார்க்கிறோம், அழகாக மின்னக்கூடியதாக அந்த இருட்டிலே நட்சத்திரம் தெரிவதை போல் வானவர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய நபிமார்கள், நல்லோர்கள், இறைவனுடைய நெருக்கமானவர்கள், மலக்குமார்கள் அத்தனை பேரும் பூமியை பார்க்கிறார்கள். பூமியே இருள்மயமாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நட்சத்திரத்தை போல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எதற்கு நாம் செலவு செய்ய வேண்டும்? எதற்கு நம்முடைய காசு பணங்களை அர்ப்பணிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த பள்ளிவாசலுக்கு நாம் வாரி வழங்க வேண்டும். மாசம் ஆன உடனே ஒரு தொகை முதல் எடுத்து நாம் பள்ளிக்காக ஒதுக்கிவிட வேண்டும். போன மாசம் வீட்டுல குழந்தைக்கு செலவு, தன்னுடைய பிள்ளைக்கு செலவு, தனக்கு செலவு, மனைவி எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரி போய் 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் ஆரம்பத்திலே 1000 ரூபாய் பள்ளிக்கு கொடுத்துட்டியா இருந்தா, இந்த மாதம் உன்னுடைய இறை இல்லத்திற்காக நான் செலவு செய்து விட்டேன், அந்த முசீபத்தை விட்டு என்னை காப்பாற்று. துஆ செய்து நாம் தர வேண்டும். அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான். அதே போல நம்முடைய குடும்பத்துல தலைவராக அவர் மட்டும் சந்தா செலுத்துவது என்பதல்ல, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நாம் செலுத்தக்கூடிய சந்தாக்கள் அவர்கள் வாழ்க்கையினுடைய சதகத்துல் ஜாரியாவாக மாறிவிடுகிறது. எங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் எங்களுடைய மறைந்த நானா, எங்களுடைய தாதா, எனக்கு பிறந்த பிள்ளைகள் வரை பள்ளிக்கு சந்தா கேட்டிருந்தார்கள் எங்களுடைய மகளார்கள். அதுதான் நம்முடைய பரக்கத்து, அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய இன்பம். நம்முடைய பள்ளிகள் ஆபாதாக இருப்பது என்பது நாம விட்டுட்டு போயிடுவோம் நம்ம வீட்டை, அடுத்து அது நம்ம பிள்ளை, அடுத்து அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை என்று தலைமுறை தலைமுறையாக வாழ்வார்கள். ஆனால் அதற்காக அவ்வளவு செலவு செய்கிறோம். அந்த தலைமுறைகள் இருக்கும் காலமெல்லாம் கியாமத் வரை இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் அவர்களுடைய ஈமானுக்கு காரணம், அவர்களுடைய தொழுகைக்கு காரணம், அவர்களுடைய சுவனத்திற்கு காரணம், அவர்களுடைய நல்வாழ்வுக்கு காரணம். அத்தகைய நம்முடைய பள்ளிகளுக்கு நாம் அதிகமான பங்களிப்பை செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய பள்ளி நாம் அதிகம் பங்களிப்பை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பள்ளி நம் வீட்டை விட நாம் அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியது. பல்வேறு நற்காரியங்களை, செயல்களை செய்வதற்கான எல்லா வகையான பங்களிப்பும் நீங்கள் தரக்கூடிய ஹதியாக்களிலிருந்து, சந்தாக்கள் இருந்தால் உருவாக முடியும். கல்வி ரீதியாக, மருத்துவ ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக என்னவெல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் செய்ய முடியுமோ அது உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. எனவே சந்தா தரக்கூடியவர்கள் அதை இன்னும் அதிகப்படுத்தி தர முயற்சி செய்யுங்கள். சந்தாவை நம்முடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்காகவும் நீங்கள் செலுத்துங்கள். அதை இப்படி செலவு செய்யறாங்களே, அப்படி செலவு செய்யறாங்களே, நான் நினைச்ச மாதிரி செய்யறேன், இது நம்முடைய வேலை அல்ல. பள்ளிக்காக வேண்டி என்று நாம் கொடுத்து விட்ட பிறகு நமக்கு என்னென்னவெல்லாம் அல்லாஹ் ரசூல் நன்மை தருகிறார்களோ அங்க ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இல்ல நான் சொன்ன மாதிரி செலவு பண்ணாததுனால நான் தரதில்லை, அதனால் பாதிப்பு பள்ளிக்கு அல்ல, அது நமக்கான பாதிப்பாக இருக்கிறது. எனவே இஹ்லாஸோடு, நல்ல எண்ணத்தோடு நம் உடலால் பொருளால் பள்ளிக்கான எல்லா வகையான ஒத்துழைப்பை தர வேண்டும். மிக முக்கியமாக எப்படி ஜும்மாவிற்கு 2 ஃப்ளோர் முழுசாக பள்ளி முழுதாக நினைக்கிறதோ அதுபோல் எல்லா நேரத்திலும் நாம் பள்ளியை நம்முடைய இருப்பின் மூலமாக நிரப்ப வேண்டும். அங்கே வரக்கூடிய மலக்குமார்களுடைய ரஹமத்தை நாம் அடைய வேண்டும். அங்கே சூழக்கூடிய மலக்குமார்களுடைய அருளை நாம் பெற வேண்டும். நாம் ஒவ்வொரு பக்திலும் நாம் இங்கே இருந்து இறைவனால் பேசப்படக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. பள்ளியோடு காலமெல்லாம் தொடர்புள்ளவர்களாக இந்த பள்ளியை தொழுகையினால், சிக்ரினால், குர்ஆனினால், திலாவத்தினால் அலங்கரிக்கக்கூடிய பள்ளி புறாக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய ஈமானுக்கு சாட்சியாக அந்த பள்ளியினுடைய வரவை ஆக்கி தருவானாக. எல்லா வகையிலும் நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சியிலே, நம்முடைய மொஹல்லாவினுடைய வளர்ச்சியிலே அல்லாஹ் நம்மை முழுமையாக பங்கெடுப்பதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி, அதற்கான பொருளாதார விசாலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி, அல்லாஹ் தஆலா ஈருலக நற்பாக்கியத்தை அல்லாஹ் அதன் மூலம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.